வெண்டைக்காய் ஸ்டஃபிங் செய்யலாமா? அதுக்கு இந்த கடல மாவு எடுத்துக்கோங்க. சிறிதளவு தனியாத்தூள், சிறிதளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, சோம்பு, சீரகத்தூள் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கின்னு வெண்டைக்காயில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதாக கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் பண்ண வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகிட்டாங்க. வெண்டைக்காய் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட சாதம், பருப்பு ரசம், வெண்டைக்காய் ஸ்டஃபிங். இந்த சுட சுட சாதத்தை ரசம் சோறு போட்டுன்னு இந்த வெண்டைக்காய் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.